ரத்த வெள்ளத்தில் வந்துட்டு தூக்கிட்டு போன ஈஸ்வரியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தர்ஷன், தர்ஷினி, நந்தினி எல்லாம். அப்புறம் டென்ஷன் ஆகி ரேணுகாக்கும் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஜனனிக்கும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. நந்தினி பயந்து போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, என்னாச்சுன்னு தெரில, அக்கா ரொம்ப இதுவாக இருக்காங்க, மயக்கத்துலேயே இருந்தாங்க, கொண்டு வந்து சேர்த்துருக்கோன்ற மாதிரி சொல்ல உடனே ஜனனியும் ரேணுகாவுமே வந்துடுறாங்க. ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான், நீங்கள் 2 பேருமே இல்லாத நேரத்தில் அக்காவை நான் அப்படி தனியாக விட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, எதுவும் ஆகாதுன்ற மாதிரி ஜனனியும் ரேணுகாவும் வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் வராரு. டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், இப்போதைக்கு அவங்க வந்துட்டு கான்ஷியஸில் இல்லை, அவங்களுக்கு கான்ஷியஸ் வருமா இல்லையா எப்போதும் எதுவுமே தெரியாது, நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நந்தினி, ஜனனி, தர்ஷன் எல்லாம் செம்ம ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன ஆக போகுது ஈஸ்வரிக்கு, அதை வச்சு இவங்க ஏதாவது வந்துட்டு இவங்க பிளானில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்களா ஜனனி கேங்குன்றதை பார்க்கலாம். இல்லை குணசேகரன் பிளான் பண்ண மாதிரி ஏதாச்சும் பண்ண போகிறாரா, தர்ஷன் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அறிவுக்கரசியோட தங்கச்சி அன்புக்கரசியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாரா, இல்லை பார்கவியை திரும்பி வருவாங்களா, இல்லை பார்கவி இல்லாத வேறு யாராச்சும் வருவாங்களா கல்யாணத்துக்கு, என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.